பத்திரிகையாளர் திரு ஜுபேர் இணைந்திருக்கிறார். ஜுபேர் வணக்கம். இப்போ காங்கிரசுடைய குரல் கூட்டணி ஆட்சி வேணும் அப்படின்றது, ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்னு இப்போ முதலமைச்சர் வெளிப்படையாக பேசியிருக்கார். கடந்த சில நாட்களாக நீடித்து வந்த சிக்கல்கள் முடிவுக்கு வருமா? இல்ல, முதல்ல இப்ப அகில இந்திய அளவுல காங்கிரசினுடைய தயவு திமுகவிற்கு தேவை. தமிழ்நாட்டில் காங்கிரசுக்கு திமுக தயவு தேவை. இது ரெண்டுமே கிவ் அண்ட் டேக் தான். அப்படிங்கும் போது இந்த பிரச்சனையை முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா காங்கிரஸ் தரப்புல இருந்து தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறத தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. நேற்று நடந்த கூட்டத்துல கூட மாநில தலைவர் செல்வப்பந்து கட்சி இதைத்தான் இந்த மெசேஜ் தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மெசேஜுக்கு இவர் ஒரு விஷயத்தை கன்வே பண்ணியிருக்காரு முதலமைச்சர். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிங்கிறது ஒத்து வராது, அது எங்களுக்கும் தெரியும், காங்கிரஸ் கட்சிக்கும் தெரியும். மற்றபடி சீட் ஷேரிங்ல முன்ன பண்ணியிருந்தாலும் கூட இந்த கூட்டணி தொடரணும்னு நினைக்கிறாங்க. திமுக தரப்புல இருந்து இப்ப நேரடியாக நேற்று நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் குழு போடலன்னு சொன்னதுக்கு பிறகு பிப்ரவரி 22 ஒரு டைம் சொல்லியிருக்கிறாங்க, அதுக்குள்ள குழு அமைக்கப்படும். இது பேச்சுவார்த்தைக்கு ரெண்டு தரப்பிலும் ஒரு இறக்கம் வந்திருக்கு, ஒரு இறங்கி வந்திருக்காங்க. ரெண்டு தரப்புலையுமே பார்க்க வேண்டியது. இதுல சிலர் குழப்பம் விளைவிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. யார சொல்ல வராங்க? இல்ல, திருச்சி வேலுச்சாமி போன்றவர்கள், மாணிக் தாகூர் போன்றவர்கள் தொடர்ந்து கூட்டணியில் இருந்து கொண்டு பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு முன்னாடி இருந்தே விமர்சனத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இவர்களுடைய நோக்கம்லாம் என்ன? இந்த கூட்டணி தொடரணுமா, கூட்டணியிலிருந்து காங்கிரஸை கல்வி வெளியில கொண்டு போகணுமா? இப்ப திமுகவை பொறுத்த வரைக்கும் பதில் விமர்சனம் பண்ணாம இது வரைக்கும் அமைதி காத்துருக்காங்க. அதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. காங்கிரசினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து ஒரு கூட்டணிக்குள் இப்போது வரைக்கும் இருந்து கொண்டு நாடாளுமன்ற தேர்தலிலும் அவங்க போட்டிட்டு ஒன்னும் கூட்டணி முறிவு ஏற்படல, கூட்டணிக்குள்ளதான் இருக்கிறீங்க, பேச்சுவார்த்தையை ஒன்னும் ஆரம்பிக்கல. அதற்குள்ளேயே இவங்க கடுமையான விமர்சனங்கள் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு அது அந்த ஆட்சியில் பங்கு வேணும், ஆட்சியில் பங்கு வேணும், அதிகமான தொகுதிகள் வேணுங்கிறதை நீங்க எங்க போய் சொல்லணும்? காங்கிரஸ் தலைமை இடத்துல சொல்லணும். பொது வழியிலையும் பத்திரிகையிலையும் தொடர்ந்து இந்த மாதிரியான பேசி இந்த கூட்டத்துக்குள் ஒரு குழப்பத்தை, இந்த கூட்டணிக்குள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும், இந்த கூட்டத்திற்கு ஒரு விரிசலை ஏற்படுத்தணுங்கிற நோக்கத்தோடு தான் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய கோரிக்கைகளே டெல்லியில போய் சொல்லலாம், சத்தியபூர்த்தி பவன்ல சொல்லலாம். இவங்க பத்திரிகையாளர் சந்திப்புலையும் தனியார் தொலைக்காட்சிகளையும் இந்த மாதிரியான யூடியூப் சேனல்ஸ்லயே உட்காந்து கடுமையா விமர்சனம் பண்றது எந்த விதத்தினாலும் கூட்டணி கட்சிகள் ஆட்சியின் மேல் உள்ள குறைகளை விமர்சனம் பண்ணலாம். ஆனா கூட்டணியுமே விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. அதைத்தான் முதலமைச்சர் சொல்றாரு. சிலர் திட்டமிட்டு வேணும்னு இந்த கூட்டணியை குலைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செய்யறாங்க அப்படிங்கிறாங்க. அதைத்தான் இவர் சுட்டி காட்டிருக்காரு. இப்போ நேற்று டெல்லியில பேசினது, அதுக்கப்புறமா முதலமைச்சர், அதாவது திமுக தரப்புல இருந்து 27ஆம் தேதி குழு அமைத்து பேசப்படும் சொன்னது, இப்போது முதலமைச்சர் பேசியிருப்பது, இதெல்லாமே திமுக கூட்டணியில இன்னும் தொகுதி பங்கீட உறுதி செய்யல அப்படின்ற அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வருமா? அடுத்தடுத்த நாட்கள் இந்த பணிகள் விரைவு அடையும் நினைக்கிறீங்களா? இல்ல, அவங்க தான் சொல்றாங்க, நாங்க கிட்டத்தட்ட ஒரு 60 நாளா நாங்க காத்திருக்கிறோம். இப்ப அவங்க ஒரு டேட் பிக்ஸ் பண்ணிட்டாங்க, 21ஆம் தேதிங்கிறது. இப்ப இரண்டு தரப்புலையுமே ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, ஒரு இணக்கம் ஏற்பட்டிருக்கு, ஒரு இணக்கமான சூழல் ஏற்பட்டிருக்குன்னு தான் பார்க்கணும். திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ், விசிக இருக்கு, கம்யூனிஸ்ட் இருக்கு, மதிமுக இருக்கு, இவங்க எல்லாம் கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த சர்ச்சை இவ்வளவு குழப்பங்கள் வரல. அவங்களும் எல்லாருமே சீட் அதிகமா கேட்கறாங்க, விசிகாவும் சீட் அதிகமா கேட்கறாங்க, முஸ்லீம் லீக்கும் கேட்கறாங்க, தமுமுகவும் கேட்கறாங்க. எல்லா கட்சிகளுக்குமே ஒரு தொகுதி, ஒரு தேர்தலை விட ஒரு தொகுதி அதிகமா கேட்கணுங்கிறது. ஆனா எவ்வளவு கொடுப்பாங்க என்னங்கிறது ரெண்டு கட்சி தலைவர்கள் பேசி முடிவு பண்றது. கம்யூனிஸ்ட் தலைவர்கள் யாரும் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணல, விசிக தலைவர்கள் யாரும் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணல. அது ரெண்டு தலைவர்கள் மத்தியில எத்தனை சீட் வேணுங்கிறத பேசி முடிவு பண்ணும். காங்கிரஸ் கட்சிக்குள் மட்டும்தான் இந்த குழப்பம். காங்கிரஸ் கட்சிக்குள் இருக்கக்கூடிய வேறு சித்தாந்தத்தை உள்வாங்கி கொண்டு காங்கிரஸ், அதான் ராகுல் காந்தி சொல்றாரு, நீங்க RSS பிஜேபி எண்ணத்தோடு இங்க இருந்தீங்கன்னா வெளியில போருங்கன்றார் கட்சி நிர்வாகிகளை பார்த்து. ஓப்பனாவே ஒரு கட்சியின் தலைவர் தன் தொண்டர்கள் நிர்வாகிகளை பார்த்து சொல்றாரு. அந்த அளவுக்கு ஒரு கூட்டம் இப்ப காங்கிரஸ் கட்சிக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு இந்த கூட்டணியை எப்படியாவது கலட்டணும், இந்த கூட்டணியை எப்படியாவது சிதைக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியை தனிமைப்படுத்தணுங்கிற வேலையை காங்கிரஸ்குள்ள இருந்தே பண்றாங்க. அதைத்தான் இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. அது மேல அகில இந்திய தலைமைக்கும் போயிருக்கும். ரெண்டு தரப்பும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு இணக்கமான ஒரு சூழல் இப்ப ஏற்பட்டிருக்கு. இவங்களும் ஒரு படி இறங்கி வந்திருக்காங்க, அவங்களும் ஒரு படி இறங்கி வந்திருக்காங்க. அடுத்தடுத்த காலங்களில் இது சுமூகமா போகிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்க மாதிரி தான். கூட்டணி ஆட்சி அப்படின்றது வராது, அல்லது கூட்டணி ஆட்சியில பங்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது காங்கிரஸுக்கும் தெரியும் அப்படின்னு முதல்வர் சொல்றாரு. அப்படின்னா காங்கிரசுடைய உள்நோக்கம் அப்படின்றது சீட்டுகள் அதிகப்படுத்தி வாங்குறது தானே. அப்போ அதுல இன்னொரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தானே பாக்கணும். இல்ல, இப்ப என்னன்னா, ஒரு கட்சிக்கு ஒரு குறைந்தபட்சம் 2 சீட் எக்ஸ்ட்ரா கொடுத்தா கூட மற்ற கட்சிகள் எல்லாம் அதிகமா கேட்பாங்க. இது ஒரு சிக்கல் இருக்கு, ஒரு செயின் லிங்க் சிக்கல் இருக்குது. அதை என்ன செய்வாங்கன்னா, எல்லா கட்சிகளும் பேசி, எனக்கு தெரிஞ்ச என்னுடைய பெர்சனலா என்ன நினைக்கிறேன்னா, போன முறை 2021 எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை சீட் கொடுத்தாங்களோ அதை தான் அப்படியே கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா சில கட்சிகள் உள்ள வர்றது கூட வாய்ப்புகள் இருக்கலாமே ஒழிய
இருக்கிற கட்சிகளுக்கான சீட் ஒரு கட்சிக்கு ஒரு சீட் அதிகமா கொடுத்தா கூட மற்ற கட்சிகளும் அந்த மாதிரி கேட்பாங்க. இப்ப அதனால இருக்கிறத போன முறை வாங்கினது தான் கொடுத்து பேசி முடிக்கிறதுக்கு வழி பார்ப்பாங்க. அந்த ஆட்சி அதிகாரத்தில் கூட்டணி ஆட்சிங்கிறதுல தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராத விஷயம் நாங்க இல்லைங்கிறத ரொம்ப தெளிவா இன்னைக்கு உறுதிப்படுத்திருக்காரு முதலமைச்சர். அது வந்து ஒரு செய்தியா தான் தலைமைக்கு கன்வே பண்ணிருக்காரு. காங்கிரஸ் கட்சிக்கு இது ஒரு செய்தியா அவர் கன்வே பண்ணிருக்காரு. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.